தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். உலகத்தில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கு? 187. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். சில நாட்டில் இந்த மதத்தை மட்டும்தான் பின்பற்றணும், வேற எந்த மதத்தையும் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. சில நாடுகளில் இந்த மொழியை மட்டும்தான் பயன்படுத்தணும், வேற மொழியை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை இருக்கும். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய தேசத்தோட சிறப்பு என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. பல்வேறு தரப்பட்ட மொழிகளை பேசுகிற மக்கள் இருக்காங்க. அதே போல் பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் காணப்படுகிறார்கள். நாம் குறிப்பாக சொல்லணும்னா 2-3 மதங்களை சொல்லுவோம். ஆனால் இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மதங்கள் காணப்படுவதாய் கூறுகிறார்கள். ஆனால் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மொழிகள், எத்தனை மொழினே தெரியலை. ஏன் அப்படின்னா எழுத்து வடிவம் இல்லாமல் அநேக மொழிகள் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அதனால் எத்தனை மொழின்னு என்ன செய்யலை, தெரியலை. இப்படிப்பட்ட மொழிகளையும் மதத்தையும் நம்ம கொண்டிருந்தாலும் எல்லாரும் இந்தியர் அப்படிங்கிற ஒரே ஒற்றுமைத்துவத்தில் நம்ம என்ன செய்தோம், காணப்படுகிறோம். அதனால தான் நம்மளுடைய சிறப்பே என்னன்னு பார்த்தோன்னா, நாட்டினுடைய சிறப்பே வேற்றுமையில் ஒற்றுமை. எத்தனையோ வேற்றுமைகள் காணப்பட்டாலும் நாம் எல்லாரும் எப்படி இருக்கோம், ஒருமையாக இருக்கிறோம். ஒரு கிரிக்கெட் போட்டியை எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய அணி விளையாடும்போது இது இந்த மாநிலம், அது அந்த மாநிலத்தில் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். எல்லா மாநிலமும் எப்படி தான் இருக்குது, ஒரே மாநிலம் இந்தியா அப்படிங்கிற ஒரே கொடைக்கு கீழே என்ன செஞ்சிருது, வந்துடுது. இந்தியா அன்னைக்கு இந்த மேட்ச்சில் என்ன செஞ்சு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோமோ தவிர, இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் விளையாண்டு வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது நம்ம வாயிலிருந்து என்ன செய்ய மாட்டேங்கு, வர மாட்டேங்கு. இதை எதற்காக நமக்கு வேதம் வலியுறுத்துகிறது என்று பார்ப்போம் என்றால், தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். இன்னைக்கு சில இடங்களில் ஆலயங்கள் அமைந்திருக்கு. ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் என்ன செய்ய முடியுது, உள்ளே செல்ல முடியுது. மற்றொரு பிரிவினர் என்ன செய்ய முடியல, உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலைகள் அநேக இடங்களில் என்ன செய்து கொண்டு இருக்கு, காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது, எல்லாரையும் எங்கே கொண்டு வரணும், ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்படணும், அறிவிக்கப்படணும். சுவிசேஷம் இன்னாருக்கு தான் அறிவிக்கணும், இன்னார் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னார் தான் அப்படின்னு என்ன செய்யலை, இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பிறந்தப்போ அவர் எல்லா மார்க்கத்தாரையும் நாடி தேடி என்ன செஞ்சார், போனார். யார் உபத்திரவப்படுதாங்களோ, யார் நொறுக்கப்பட்டாங்களோ, யார் கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள நாடி தேடி என்ன செஞ்சார், சென்றாரோ தவிர இந்த குறிப்பிட்ட இனத்துக்கு தான் நான் போவேன், இந்த குறிப்பிட்ட இனத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யலை, வேற்றுமை காட்டலை. இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற நாம், அவர் நமக்கு கற்றுத்தந்ததை நாம் பின்பற்றுகிறோமா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. நம்மளுடைய நிகழ்வுகளிலே பார்ப்போம் என்றால், நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு என்ன செய்வோம், நம்மளுடைய இனஜன பந்துக்களை மட்டும்தான் முன்னிறுத்துவோம். எல்லாரையும் அழைப்போம், ஆனால் இனஜன பந்துக்களை மட்டும்தான் முன்னாடி என்ன செய்வோம், நிப்பாட்டுவோம். சில சிறப்புகளை அவர்களுக்கு தான் என்ன செய்வோம், எல்லாத்துக்கும் என்ன செய்ய மாட்டோம். ஆனால் இதே ஒரு ஆலய நிகழ்வுகளில் நம்மளுடைய உறவினரை மட்டும் கனப்படுத்துவோமா, எல்லாரையும் கனப்படுத்துவோமா? வந்திருக்கிற எல்லாரையுமே நம்ம என்ன செய்கிறோம், கனப்படுத்துகிறோம். அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. அதை தான் தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். நாம் எப்படி செயல்படுகிறோம்? இன்னைக்கு இந்த தேசத்தில் பயங்கரமாக காணப்படக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது போர். எங்கே நடக்கு, எப்போ நடக்குன்னு என்ன செய்ய முடியல, சொல்ல முடியலை. ரெண்டாவது இயற்கை சீரழிவு. இயற்கையினுடைய சீற்றம் என்ன நடக்குன்னு என்ன செய்ய முடியல, சொல்ல முடியலை. இந்த மாதிரி பல பேராபத்துக்கள், விளைவுகள் நம்மளை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு அருமையாக ஒரு வசனம் கற்றுத்தரார், பயப்படாதே, பயப்படாதே. இந்த வார்த்தை வேதாகமத்தில் 367 இடத்துல வருது. ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள், 365 நாட்கள்.
ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் கூட 365 தான் என்ன செஞ்சுருக்கணும், வந்திருக்கணும். அதையும் தாண்டி 2 நாள் அதிகமாக என்ன செஞ்சுருக்காரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ தினம் தினம் நம்மளை பார்த்து அவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. இன்னைக்கு இந்த பயம் மனிதர்களை பெரிய அலைக்கழிப்புக்குள்ளே என்ன செய்யுது, கொண்டு செல்லுது. இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நான் வண்டிக்கு எனக்கு டியூ கட்டணும், நாளைக்கு எனக்கு கடன், அந்த லோனுக்கு நான் டியூ கட்டணும், என்ன செய்ய ஏன் செய்ய, நான் அந்த சகோதரனை எப்படி சந்திப்பேன், அந்த சகோதரியை எப்படி சந்திப்பேன், நான் என்ன அவங்க எனக்கு கொடுத்த பணியை நான் முடிக்கலை, நாளைக்கு அவங்கள எப்படி நான் சந்திப்பேன், அவங்ககிட்ட என்ன பேசுவேன், இப்படிங்கிற பயம் நமக்குள்ளாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே. வேதாகமத்தை கற்க கற்க நமக்கு அந்த எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேதாகமத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் வாசித்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை அந்த வேதாகமத்தை நீங்கள் வரிசையாக ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அனுபவம், புதிய வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் என்ன செய்து கொண்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும். இதை நான் உணர்ந்ததுனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வழக்கமாக இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பாடம் படிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க அப்படின்னா, அந்த பாடத்தை எத்தனை ட்ரிப்பு படித்தாலும் அந்த பாடத்தில் இருக்கிற அதே கருத்து தான் என்ன செய்யும், வலியுறுத்தப்படும். அந்த கருத்து தான் திருப்பி திருப்பி வரும். வேறு ஒன்றுமே அதில் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் நம்மளுடைய வேதாகமத்தை ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன செய்து கொண்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கிருபை வேறு எங்கேயுமே கிடைக்காது. இன்றைக்கி எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சாலும், எதிலெல்லாம் நம்ம மன நிறைவு அடைஞ்சாலும், இன்றைக்கி நான் ஒரு 10 அதிகாரம் வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இன்றைக்கி 10 அதிகாரம் வாசித்தேன், என்ன அதிகாரம், இந்த அதிகாரம் வாசித்தேன், இதில் இதை பற்றி சொல்லியிருக்கு, அதில் ஒரு வசனம், நீங்கள் ரொம்ப 10 அதிகாரத்தில் ஒரு 100 வசனத்தை நான் சொல்லலை, 10 அதிகாரத்தில் ஒரு வசனம் உங்களுடைய உள்ளத்தை கவர்ந்துருக்கும். அதே 10 அதிகாரத்தை இன்னொரு நாள் வாசித்தீங்கன்னா இன்னொரு வசனம் உங்களுக்குள்ளே பேசும். அல்லேலூயா. அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வேதம் நமக்கு பல்வேறு நிகழ்வுகளை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. முதலாவதாக பார்த்தோம், பயப்படாதே அப்படின்னு நமக்கு கற்றுத்தருது. ஒவ்வொரு நாளும் அந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்க வாசிக்க நமக்கு அது கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. எப்படி நமக்கு ஒரு ஆசிரியர் கற்றுத்தருகிறாரோ, அல்லது நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய மூத்தவர்கள் நமக்கு கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறார்களோ, அதை விட மிக அருமையாய் வேத வசனம் நமக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நாம் அப்போ தினந்தோறும் இந்த வேதாகமத்தை என்ன செஞ்சு கொண்டே இருக்கணும், வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். 2ஆம் உலகப் போரில் பார்த்தோம்னா, லண்டன் மாநகரத்தில் குண்டுகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். எப்போ குண்டு உழுதுனே சொல்ல முடியாது. ஏரோப்ளேன் மேலே வந்தாலே சங்கு அடிச்சிருவாங்களாம். உடனே போய் பதுங்கு குழிகளில் போய் பதுங்குவாங்களாம். வீட்டை விட்டுட்டு, வீடு பெரிய பெரிய வீடு கட்டி வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டை விட்டுட்டு எங்கே ஓடணும், பதுங்கு குழிக்குள்ளே ஓடணும். ஏன் அப்படின்னா, வீட்டு மேலே தான் அவன் என்ன போடுவான், குண்டு போடுவான். வீடு தான் என்னதான் ஆகும், தரமட்டமாகும். வீட்டுக்குள்ளே இருந்தால் ஆள் காலி. அப்போ இப்பேற்பட்ட பலவிதமான சோதனைகளில் எப்படி கோழி ஒரு காகத்தை கண்டவன தன்னுடைய குஞ்சு, அது எத்தனை குஞ்சாக இருக்கட்டும், அது ரெக்கே இப்படி விரிச்சோன்னா அது உள்ளுக்குள்ளே போய் அந்த குஞ்சு எல்லாம் போய் என்ன செஞ்சுக்கணும், உட்கார்ந்துக்கிடும். ஒரு குஞ்சு கூட என்ன செய்யாது, வெளியிலேயே தெரியாது. மிக அருமையாக அடைச்சி வச்சுக்கிடும். அதே போல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், தினம் நம்ம வேத வாசிப்பு, எவ்வளோ தூரம் நமக்குள்ளே வேத வாசிப்பு இருக்குது அதை நம்ம பார்க்கணும். வேதம் வாசிக்க வாசிக்க நம்மளுடைய பாதுகாப்பு என்ன செய்து கொண்டே இருக்கும், பலப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த பாதுகாப்பு என்ன செய்யாது, குறைந்து போகாது. ஒரு அருமையான ஒரு சிறு பையன் வழக்கமாக அவனுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாதையில் கடந்து செல்வானான். ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது தினம் பயந்து போய் வேகமாக குடுன்னு என்ன செஞ்சிருவானா, ஓடி போயிடுவானான். ஒரு நாள் அவனுடைய தகப்பனார் அவன் கூட என்ன செய்யார், வராரு. இவன் கையை பிடிச்சிட்டு தகப்பனார் வராரு. அதே இடத்துல வாரான். அவன் ஓடுவானா, ஓட மாட்டான். ஏன்னா கூட இருக்கிறது யார், எங்கள் அப்பா. என்ன வந்தாலும் என்ன செஞ்சுக்கிடுவார், பார்த்துக்கிடுவார். அப்போ நமக்குள்ள அந்த எண்ணங்கள் வருகிறதா,
நான் இன்னைக்கு பைபிள் வாசிச்சிருக்கேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த நாள் முழுசும் ஏசப்பா என் கூட இருப்பாங்க, எல்லாம் எனக்கு பார்த்துக்கிடுவாங்க. எவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கட்டும், எல்லாத்தையும் ஏசப்பா என் கூட இருந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க, பார்த்துக்கிடுவாங்க. எனக்காக இங்கே ஏசப்பா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருதா? தேசத்தில் இன்னைக்கு சொன்னேன், பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. எங்கே எப்போ கலவரம் வெடிக்கும், எங்கே போர் மூலம் எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. திடீர்னு 2 நாடுகள் பரஸ்பரமாக நல்லா பேசிகிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா 2 நாட்டுக்குள்ளே என்ன வந்துடுது, சண்டை வந்து விடுகிறது. இன்னைக்கு பார்க்குறோம், சண்டை சண்டை எங்கே பார்த்தாலும் சண்டை. ஏன் சண்டை தெரியாது, இந்த சண்டை எப்போ அதுவும் தெரியாது. ஆனால் நமக்கு என்ன தேவை, பாதுகாப்பு தேவை. இந்த பாதுகாப்பு தேவைன்னா நம்ம எங்கே ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் பாதத்தில் நம்ம வேதம் வாசித்து தினம் ஜெபம் பண்ணும்போது தினம் தினம் அவருடைய கிருபை நம்ம என்ன செய்கிறது, மூடிக்கொள்வதாக இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், பயப்படாதேன்னு நமக்கு ஆறுதல் சொன்னார். 2வது, நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். 3வது பார்ப்போம் என்றால் ஆளுகை செய்கிறவர்களின் பாதுகாப்பு. நம்மளுடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு, பாதுகாப்பு கொடுக்குறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய தேசத்துக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். எல்லையில் பார்த்தோம்னா ஒரு அருமையான இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், அங்கே என்ன தெரியாதான், நேரம் தெரியாது. நேரம் தெரியாதுன்னா எப்போ சாப்பிடணும் எப்போ தூங்கணும்னு என்ன செய்யாது, தெரியாது. பனி அப்படி என்ன செய்யுமா இருக்குமா, நின்றுட்டு இருப்பாங்களாம். அப்படி நின்றுட்டே இருக்கும்போது பனி அப்படியே அவங்க மேலே அப்படியே என்ன செஞ்சுட்டு வருமா, மூடிக்கிட்டே வருமா. அப்போ எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன வேணும், ஜெபம். நம்ம ஜெபத்தினால அவங்கள என்ன செய்யணும், தாங்கணும். அவங்கள எப்படி எங்கே நிப்பாட்டணும், எப்போ எங்கே பாதுகாப்பு தேவை, எந்த இடத்துல அவங்கள நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிற நாணம் நம்மளுடைய தேசத்தை ஆளுதவங்களுக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கிறோம். அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க, அவங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கிரியை செய்யுங்க. எங்கே எப்போ எப்படி செயல்படணும்னு அந்த நாணத்தை அவங்களுக்கு கற்றுத்தாருங்க. வேதாம் அழகாக சொல்லுது, ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். அருமையாக கற்றுத்தருது. நாணம் மட்டும் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் நம்மளால் எதையும் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். அப்போ 3 விஷயங்களை இன்னைக்கு பார்த்தோம். முதலாவது, நமக்குள்ளாக காணப்படுகிற பயம். இந்த பயத்துக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார், பயப்படாதே. 2வது, அடைக்கலமாய் திகழ்கிறாய், நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எதிர்பாராதம விமானத்தில் கடந்த நாட்களில் பார்த்தோம்னா விமானத்தில் 61 பேர் பயணம் பண்ணாங்க. அவங்க விமானத்தில் ஏறும்போது நினச்சி பார்த்துருப்பாங்களா, நம்ம போகிற வழிக்கே இறந்து போயிடும்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? திடீர் விபத்து, மரித்து போனார்கள். கேரளாவில் பார்க்குறோம், இரவில் தூங்க சென்றவங்க அதிகாலையில் என்ன செஞ்சு போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த நாளில் நமக்கு எவ்வளவு தேவை, நம்ம அதை என்ன செஞ்சு பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். தினம் தினம் நம்ம வேத வசனத்தை வாசிக்கும்போது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஏசப்பா இந்த நாளை கொடுத்துருக்கீங்க, இந்த நாளை உங்கள் கரத்தில் தரேன், இந்த நாளில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தான் நன்றி, என்ன நடந்தாலும் உங்களுக்கு தான் நன்றி. அவர் பார்த்துக்கிடுவார். நான் எங்கே போகணும், என்ன செய்யணும், யாரோட பேசணும், எப்படி நடக்கணும், எல்லாம் யார் கற்றுத்தரணும், நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க. என்னுடைய வாயின் வார்த்தையாக இருங்க, பார்த்துக்கிடுவாங்க. நம்ம சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனோம்னா அந்த நாள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனை எப்படி போகும், தூசியாக நம்மை கடந்து போகும். வாழ்க்கையில் உணர்ந்ததுனால நான் இதை சொல்கிறேன். 3வதாக, நம்ம தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு விசேஷ ஞானத்தை ஆண்டவர் கற்றுத்தர வேண்டும். அதற்காய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிற நாம் 3 நிகழ்வுகளை குறித்து பார்த்தோம். முதலாவதாக பயப்படாதே, 2வது பாதுகாப்பு, 3வது தேச தலைவர்களுக்கு ஞானம். இந்த 3 காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாகவும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாம் யாவரும் ஒருமனப்பட்டு
ஆண்டவரை போற்றி துதிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென்.